ஸ்ரீ உத்ராபதீஸ்வரர் ஆலய சிறுதொண்ட நாயனார் அமுதுபடையல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரகுப்பம் அருகே உள்ள வடக்கு சேப்லாநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உத்ராபதீஸ்வரர் ஆலய சிறுதொண்ட நாயனார் அமுது படையல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவபெருமானாகிய ஈஸ்வரனுக்கு படையலாக தாங்கள் பெற்ற ஒரே மகனான சீராளனை உணவாக அளித்த தம்பதியினருக்கு மீண்டும் சீராளனை உயிர்ப்பித்து தோற்றுவித்தார் சிவபெருமான். இதனை ஆண்டுதோறும் நினைவு கூறும் வகையில் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் வரும் அமாவாசை அன்று வடக்கு சேப்லாநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உத்ராபதீஸ்வரர் ஆலயத்தில் சிறுதொண்ட நாயனார் அமுது படையல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. தொடர்ந்து 5 நாள் நடைபெறும் விழாவின் 4ஆம் நாளான இன்று 100க்கும் மேற்பட்ட மூலிகைகளால் செய்யப்பட்ட சீராளன் உருவ பொம்மை பல்லக்கில் ஊர்வலமாக கோவில் வளாகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் வடக்கு சேப்லாநத்தம் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. பின்னர் ஈஸ்வரனுக்கு சீராளனின் தலையை வெட்டி படையல் இட்டதை நினைவு கூறும் வகையில் சிவாச்சாரியார்கள் மூலிகைகளால் செய்யப்பட்ட சீராளன் தலையை வெட்டி படையல் இட்டனர். பின்னர் மேலதாளங்கள் முழங்க கோவில் வளாகத்தில் உள்ள உத்ராபதீஸ்வரருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அன்னாபிஷேகம் செய்து மூலிகை உருண்டை குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு வழங்கப்பட்டது. நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் முழங்கால் இட்டவாறு மடி பிச்சையாக சிவாச்சாரியார்களிடம் பெற்றுக்கொண்டனர். மேலும் கோவிலுக்கு வரும் தம்பதியினர் தெரிவிக்கையில், மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலான இங்கு சீராளன் அமுதுபடையல் என்று வழங்கப்படும் மூலிகை பிரசாதத்தை உட்கொண்டால் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பிறப்பது மிகவும் சிறப்பு எனவும், இதற்கு நேர்த்திக்கடனாக குழந்தை பிறந்தவுடன் தங்கள் கை குழந்தையுடன் கோவிலுக்கு வரும் தம்பதியினர் தங்களின் குழந்தையின் எடைக்கு நிகரான தங்கள் வேண்டிக் கொண்ட வேண்டுதலை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறோம் என்று தெரிவித்தனர். பின்னர் சீராளனுக்கு ஈஸ்வரன் உயிரிழந்தது போல் 5 வயது சிறுவன் ஒருவனுக்கு சீராளன் போல் வேடமணிந்து கோவில் வளாகத்தில் பக்தர்கள் மத்தியில் காட்சிப்படுத்தினர். இந்நிகழ்வில் சுமார் 50 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.